உயர்வுதாழ் மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக, வஞ்சம் மன்னிப்பாக. இதுதான் இறைநிலை உணர்ந்த போது மனிதனுக்கு ஏற்படும். இறைநிலை உணர்ந்த போது இந்த ஈகோ என்ற தன்முனைப்பு அறவே போயிடும். எப்படின்னு சொன்னா, இறைநிலை உணர்ந்தான் என்றால் உயிரை, உயிருக்குள்ளாக அறிவை அவனோடு இணைத்துக் கொண்டு பேராதார பெரும்பொருளாகவே அறிவை இறைவனுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. அப்ப உடலை பார்க்கறான். உடல் இப்படி இந்த சமுதாயத்துல வந்தது, அதுல உற்பத்தி செய்து வாழ வைக்கிறவங்க, பாதுகாத்தவங்க இந்த சமுதாயத்தை. ஆகவே இந்த உடலால என்னென்ன நல்ல பயன்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கே அர்ப்பணம் பண்ணிட்டான். உடலை சமுதாயத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டான், அறிவை பிரம்மத்தோட சேர்த்து விட்டுட்டா. இப்ப என்ன இருக்குது மிச்சம்? அங்கதான் நான் இல்லை. நான் அழியணும்னா எங்க கொண்டு போய் நசிக்க அழிக்கிறது இல்ல. அது உண்டு பண்ணக்கூடியத அது இடத்துல அதை சேர்த்துட்டோம்னா, இது ரெண்டு சேர்ந்தாதான் நான்ன்றது வருது. இந்த சமுதாயத்துக்கு சொந்தம் இந்த உடல், இறைவனுக்கு சொந்தம் அறிவு. இறைவனுடைய ஒரு பகுதி தான் அறிவாக இங்கே என்னுடைய மனமாக இருக்கு. சமுதாயத்தினுடைய கூட்டு சேர்க்கையினால வந்த விளைவுதான் இந்த உடலாக, உடல்ல உள்ள ஆற்றலாக இருக்கு. நானு அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், எனக்கு அத்தனை டிகிரி இருக்குது என்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. எங்க இருந்து யாரு எப்படி படிச்ச? எல்லா சமுதாயத்துல ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு படி அங்கங்க கொடுத்தது தானே. அப்ப எல்லாரும் யார் எந்த அளவுல உயர்ந்திருந்தாலும் படிப்பால சமுதாயத்தால. அதே போல பாதுகாப்பு, வளர்ச்சி முதலெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தாலதான் ஒவ்வொருவரும் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கும் நம்மாலான முறையில அறிவாலும் உடலாலும் உதவி செய்யறது என்று வந்துவிட்டால் அங்கதான் தன்முனைப்பு அற்று அது கருணையாக தெய்வ அந்த நிலையில உள்ளவர்களைத்தான் தெய்வர்கள் என்று சொல்வார்கள். அதாவது தெய்வம் அறிந்தவர்கள் தெய்வர்கள், அது மருவி தேவர்கள் என்று சொல்றது. தேவர்கள் என்றால் தெய்வர்கள் என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான். தெய்வ நிலை அறிந்த பெரியோர்கள் தெய்வர்கள். ஆகவே அந்த நிலையில உள்ள பேராற்றலுடைய அறிவு மனிதனில் இருக்கு. அந்த பேராற்றல் உள்ள அறிவை எல்லை கட்டி கொண்டு அங்கேயே நிற்கிற போது அதுல இருந்து வரக்கூடியது தன்முனைப்பு. தன்முனைப்பில இருந்து ரெண்டு எண்ணெய் எழுச்சிகள். இதை மனதில் வச்சு கொண்டீங்கன்னா நல்ல தெளிவாக பிறருக்கு தத்துவத்தை விளக்க முடியும். தன்முனைப்பு என்றால் என்ன, தன்முனைப்பினால எழக்கூடிய செயல்கள், விளைவுகள் என்ன என்றதையெல்லாம் நாம தெளிவாக விளக்கிறதுக்கு இந்த பிரிந்துபட்ட நிலை, இறை நிலையில இருந்து தன்னை பிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலே தான் தன்முனைப்பு உண்டாகுது. அந்த தன்முனைப்பினால ரெண்டு எண்ணெய் எழுச்சிகள், தான் தனது. தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று. இந்த இரண்டிலேயும் மனம் சிக்கி கொண்டிருக்கிற போது அதில் இருந்து 6 குணங்கள் பிறக்கின்றன. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம். இது வேதாந்திகள் வரிசையாக சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியம். காமம் என்றால் ஆசை. காமம் என்றால் உடல் உறவு எண்ணன்றது இல்லை. அந்த மாதிரி நாம் எண்ணிட்டு இருக்கோம். காமம் என்றால் ஆசைதான், விருப்பம் தான். விருப்பத்துக்கே காமம் என்று பேர். அப்போ காமம், குரோதம், குரோதம்னா சினம், லோபம் கடும்பற்று, காம குரோத லோபம், மோகம் இங்கதான் பால் கவர்ச்சி. காம குரோத லோப மோக, மதம் உயர்வுதாழ் மனப்பான், மாச்சரியம், அது வஞ்சம். இந்த 6 குணங்களும் இல்லாம 6 குணம். இப்ப நம்ம அகத்தாய்வு பயிற்சியில நம்ம பார்க்கிறோம். இந்த 6 குணங்கள்ல எது எது எந்தெந்த அளவுல நமக்கு இருக்குது பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல கணக்கு எடுத்துட்டோம்னா தான் அவன் பிறகு எப்படி எப்படி எந்தெந்த வாய்ப்புல எப்படி எப்படி குறைக்கிறதுன்றத தெரிஞ்சு கொண்டு படிப்படியாக அதை மாற்றி அமைச்சிடலாம்.
ஆனால் இறைநிலை உணர்வு வந்த பிறகு அறிவை அங்கே ஒப்புவிச்ச பிறகு அந்த அகண்டாகாரத்திலிருந்து பார்க்கிற போது இப்போ அதே நிலையில பாருங்க, சுத்த வழியாக எங்குமாக எல்லாவற்றிலுமாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் எல்லையற்ற ஒரு நிலையில ஆதியாக, அதற்கு ஒரு ஆதி இல்லாத அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதிலே இருந்து ஒரு பிரிவு பின்னப்பட்ட ஒரு சிறு துணுக்கு சக்தி விண். அந்த விண் என்ற ஒரு நுண்துகள் சேர்ந்து 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 அந்த சேர்ந்த இணைப்புக்கு தகுந்தவாறு காற்றாகி வெப்பமாகி நீராகி நிலமாகி 5 பூதங்களாக ஆகி பிரபஞ்சத்துல பல கோடி உருவங்கள் தோன்றி அதுல எந்தெந்த இடத்துல உயிர் ஊட்டம் ஏற்பட்டு ஒரு சர்க்குட் அமைச்சிடுமோ உயிராகி அந்த உயிர்கள்ல ஓரறிவுல இருந்து 6 அறிவாகி இவ்வாறு இந்த உலகத்துல இத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு வர்றோம் என்ற போது நீங்க இந்த உடல் அளவுலையே எல்லை கட்டி நிக்கலாம். அந்த அறிவால இந்த உடலை தாண்டி உயிர் அளவுல எல்லை கட்டி நிற்கலாம் பிரபஞ்சமாக இருந்து கொண்டு, அந்த உயிரை தாண்டி பிரம்மமாக இருந்து கொண்டும் இப்ப இருக்கலாம். அந்த 3 நிலையிலும் இருக்கலாம். இந்த 3 நிலையும் உணர்ந்து 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 இருந்தா இது ஒரு கற்பனையே இல்லை. அது யதார்த்தமா நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதேதான். இங்கேதான் இந்த உண்மையை உணர 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 அந்த தெளிவுல பாக்குற போது நாம கனவு ஒண்ணு காண்றோம். கனவுல ஒரு கெட்ட கனவு இருக்கும், நல்ல கனவு இருக்கும். அங்க இருந்து வீழ்ச்சிக்கிட்ட பிறகு அடட இது என்ன பயந்துகிட்டு இருந்தேன் இந்த நேரத்துல, அது ஒண்ணும் இல்லை கனவு என்ற போது எப்படியான மனநிலை ஏற்படுமோ அதே போல இந்த உண்மை உணர்வு வர்ற போது இதை வச்சுத்தான் இந்த உலக வாழ்க்கையே கனவு போல கனவு போல கனவு போலன்னு பெரியவங்க சிலர் பாடி இருக்காங்க. ஆனாலும் அந்த அளவுக்கு கூட நாம போவோம், இதெல்லாம் உண்மையாக வச்சுக்கொள்வோம். ஆனா இதுக்கு ஒரு காலவட்டத்துல அதாவது நடைபெறக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். நான் என்ன செய்யணும், நான் எந்த அளவுல சம்பந்தப்பட்டிருக்கேன், நான் என்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு தகுந்தவாறு நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் என்ன செய்யணும், என்ன செய்யறேன் என்ன செய்யக்கூடாது, இந்த அளவுல இருந்து பார்க்கிற போது ஒவ்வொரு நிலை உணர்ந்த பேரறிவாளர்களாக இந்த நிலைய உள்ள அறிவு வளர 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 உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளும் இப்ப நீங்க எந்த காலத்துல எந்த வயதுல உணர்ந்தீங்களோ இதுக்கு முன்ன பிறந்த பிள்ளைகள் போக மற்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த கருவில் தீர்வுடையார்கள் என்ற முறையில நீங்க எந்த அளவுல உணர்ந்து கொண்டீங்களோ இன்னைக்கு அந்த உணர்ந்து கொண்ட அளவுக்கு உடனே உங்களை திருப்பி கொள்ள முடியாத தவிப்பு இருக்கும். ஏன்னா உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் வேற மாதிரியாக பழகிட்டு இருக்கு பாருங்க. அந்த பழக்கத்திலிருந்து மீள முடியாதனால சில செயல்களை மாற்ற முடியாத இருக்கும். ஆனா இந்த குழந்தையாக வர்ற போது அந்த குழந்தைகளாண்ட நீங்க என்னென்ன கருத்துகள் உயர்ந்திருக்குதோ அந்த கருத்தை அப்படியே செயல்படுத்துறது தான் முன்ன குணாதிசயமாக ஆற்றலாக அதாண்ட மலர்ந்து விடும். சிலர் நல்லபடியாக இருக்கிற மாதிரி தெரியும், உள்ள ஏதோ ஒரு வினையினுடைய காரணமா எண்ணங்கள் எல்லாம் கீழ்த்தர எண்ணமா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் முன்ன இந்த கீழ்த்தர எண்ணத்துக்குரிய செயலிலேயும் முதல்ல செய்ய ஆரம்பிச்சிடும். என் வயத்துல பிறந்துடாராம் எண்ணுவான். காரணம் இவனுடைய தொடர்தான் என்பதை மறந்துட்டதுனால இது அடக்கி வச்சிருக்கான், இங்க வெளியே காட்டுது, இவ்வளவுதான். அப்போ தான் அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் மேன்மை அடையணும்னு சொன்னா இறைநிலை உணரும், அறவாழ்வு வரும். இந்த இரண்டாலதான் இம்மை என்பது இந்த உடலை பொறுத்தது, மறுமை என்பது இதுல இருந்து இன்னொரு உடல் வரப்போகுது பாருங்க, அதில் தொடர்ந்து வரக்கூடியதுதான் மறுமை. அதனால இந்த 2 பிறவிக்கும் நலம் அளிக்கக்கூடியவனா இறைநிலை உணர்வு வேணும். அறிவினுடைய ஆற்றல் முழுமையும் உணர்ந்து சிறுக 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 அந்த ஆற்றலை பெருக 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 பெருக்க இந்த அதனால ஏற்படக்கூடிய இந்த 6 குணங்களை வச்சுக்கிடுங்க. இந்த 6 குணத்தினால வரக்கூடிய தீமை தவிர உலகத்துல வேற என்ன தீமை உண்டாகும்?
அதனால மனிதன் சிறுக சிறுக 6 குணங்களை அது அறுக்க முடியாதா? தேவைதானா? தேவையே இல்லை மனிதனுக்கு. அந்த மாதிரி பழக்கத்தினால தேவைன்னு நினைச்சுக்கிட்டு அது நீதின்னு கூட நாம நினைக்கிறோம். ஏன்னா என்னப்பா மேல அவ்வளவு கோவிச்சுக்கிறியன்னா அடிச்சு விட்ட அவன் அவ்வளோ கஷ்டப்படுறானே போது இவனுக்குள்ள கூட தெரியுது, ஐயோ அனாவசியமா கோவத்தினால்தான் அடிச்சிடும். அப்படி இல்லைன்னா ஏறிவானா வேணுவான். அதாவது தான் செய்ததே நீதி என்று நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு எண்ணம் கூடவே வந்துவிடும். அப்படியெல்லாம் இல்லாத நல்லதுன்னு என்றதை நேர்மையாக செயல்படுத்துற அளவுக்கு வரணும்னு சொன்னா தெளிவு வந்து 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 தெளிவுல ஊந்தி நிக்கணும். அப்ப தெளிவுல இவ்வளவு தெளிவு பெறோம், இதுல ஊந்தி நிக்கிறதுக்குன்னா இப்ப தெளிவு பெற்றது எங்க பெற்றோம்? சத்சங்கத்துலதான் பெற்றோம். இல்லைன்னா இதே தெளிவு ஏதோ எங்க ஒரு பிரசங்கத்துல கொடுத்துக்கிறாங்க, போய் கொஞ்சம் நின்று பார்த்து அல்லது உட்கார்ந்து பார்த்து கேட்டுட்டு போனா அவ்வளவுதான், வீட்டு போன உடனே எல்லாம் மறந்துடும். ஆனா இதுக்காக நேரம் ஒதுக்கி கொண்டு இதுக்காக காலம் இதே இந்த எண்ணத்தை கூட நாம் முன்னேற வேணும், இப்படி எல்லாம் தெரிந்து கொள்ளணும்ன்ற எண்ணத்தையும் ஏற்பு சக்தியாக்கி உட்கார்ந்துருக்கும். இந்த சத்சங்கத்தினால இது ஒரு நல்ல தெளிவு வந்தது. இந்த தெளிவு நிலைக்கணும். அதற்காக மீண்டும் மீண்டும் சத்சங்கத்தோடவே தொடர்பு இருக்கணும். அதனால்தான் சத்சங்கம் எப்பொழுதுமே நமக்கு வேணும். நாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதோட என்றது இன்னையோட அல்ல. சத்சங்கத்தோட நாம் தெரிந்து கொள்ற வரையில நல்ல தெளிவடைகிற வரையில சத்சங்கம் வேணும். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை நிலைக்கிறதுக்காக நீ சங்கத்துல இருக்கணும். நிலைச்சும் போச்சு எனக்கு நான் நல்ல தூய்மையாக இருக்க முடியும்னு சொன்னா இன்னும் இது போல நிலைக்க தூய்மை பெறுவதற்கு எண்ணிறந்த மக்கள் காத்துட்டு இருக்காங்களே, அவர்களுக்கு உதவுவதற்காக நீ சங்கத்தில் இருக்கணும். அப்ப எவ்வளவு காலம் சத்சங்கம் வேணும் என்ற ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டா ஆயுள் வரையும் மனிதனுக்கு சத்சங்கம் வேண்டும். அதுதான் முடியும். இந்த ஒரு எண்ணத்தை உயர்த்தி நிக்கிற போது இங்கதான் காலையில சொன்னேன், நம்ம எப்படி பதிவாகுது என்றதை பத்தி சொல்றேன்னு சொல்லி. நண்பர்களே, ஒரு பெரிய விஞ்ஞான தத்துவத்தை சைக்காலஜியில இதுவரையில எத்தனையோ நூல்கள் படிச்சிருப்பீங்க. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத ஒன்று, அவர்கள் இதுவரைக்கும் விளக்காத ஒன்று, தத்துவ ஞானிகளுக்கே விளங்கக்கூடியதாகும், முக்கியமாக யோகிகளுக்கே விளங்கக்கூடியதாகும். இறைநிலையோடு ஒன்றிய போது இது எப்படி உண்டாகுது என்பதை நோக்கி பார்க்கிறவனுக்கு அந்த இறைநிலையே உணர்த்துவாறு கண்ட ஒரு உண்மை, ரெவலேஷன் என்று சொல்றது. அந்த நிலையில இப்போ ஒரு உண்மையே சொல்ற. இப்போ ஒரு எண்ணம் செயல், பேச்சு கூட செயல் தானே. அதாவது உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துற போது பேச்சாக வரும். எண்ணம் செயலு தான் ரொம்ப முக்கியம். எண்ணத்துக்கு செயல்படுத்துறதுக்கு மூளையில் உள்ள செல்கள் தான் எண்ணங்களாக மலர்ச்சி அடைய செய்யும். அதே போல செயல்களை செயல்படுத்துறதுக்கு உடல்ல உள்ள செல்கள் தான் செயல்களை, அதாவது கையை அப்படி தூக்குறோம்னு வச்சுங்க, எத்தனை கோடி செல்கள் இணைந்து ஒன்னோடு ஒன்று அந்த பிகுவை ஏற்படுத்தி அப்படி தூக்குதுன்னு நினைக்கிற போது இது செயல். அதனால உடல் செல்களால இயக்கம், உடல் இயக்கம், புலனுடைய இயக்கங்கள் இவர்கள்லாம் நடக்கிறது. மன, அதாவது பிரெயின் செல்ஸ் மன இயக்கம் நடக்கிறது. இந்த இயக்கத்தை எப்படி பதியுதுன்னு பார்த்துங்க. இப்படி இது தெரிஞ்சுக்கிட்டோம்னாதான் இவ்வளவு பேராற்றல் உள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நிலையமாக உள்ள இந்த உடல், இதனுடைய மதிப்பு தெரியாத நாம் எண்ணதெல்லாம் கண்டதெல்லாம் எண்ணி கண்டதெல்லாம் செய்து அதை கெடுக்கிறோமே என்ற அளவுக்கு உடனே ஒரு விழிப்பு நிலை உண்டாகும்.
அந்த விழிப்பு நிலையிலிருந்து நம்மையே நாம் உணர்ந்து திருந்தி கொள்வதற்கும் நல்வழி நடப்பதற்கும் ஒரு அதாவது பொறுப்புணர்ச்சின்னு சொல்றோம், அது உண்டாகும், ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அது உண்டாகிறது அதை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இந்த உடல்ல உயிர் என்பது பற்றி விளக்கிட்டு இருக்கேன். உயிர் சக்தி எப்படி என்பதுன்னா நுண்ணிய மூலக்கூறு ஃப்ரீ பார்ட்டிகளாக உடல் முழுவதும் இயங்கி இருக்குதுன்னு காலையில சொல்லியிருக்கோம். அந்த உயிர்ல இருந்து வரக்கூடிய அலைதான் ஜீவகாந்த சக்தி என்று சொல்றோம். இந்த ஜீவகாந்த சக்தி அதனுடைய அளவுல அழுத்தம் என்றதாகத்தான் இருக்கும். காந்தம் என்றாலே அழுத்தம்ன்றதுதான் பேர். அழுத்துவதுதான் காந்தம். அது இந்த புறம் அழுத்துற போது ரிப்பல்ஷனும், அந்த பக்கம் அழுத்துற போது அட்ராக்ஷனும். அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ரெண்டு உடையதாக சொன்னாலும் ஆனா ஒண்ணு, அதாவது பிரஷர் தான் காந்த சக்தி. அப்போ அந்த அழுத்தத்தினால மடிப்பு இயக்கம் உண்டாகுது, ஃபோல்டட் ஆக்ஷன். அந்த அழுத்தம் அதிகரிக்கிற போது அந்த அழுத்தத்தினுடைய விளைவு சமப்படணும் இல்லையா? அந்த சமப்படும் ஒரு நேரத்துல அதே அழுத்தம் என்ற அலை சமப்படும் போது ஒலியாக ஆகி சமப்படும். அதாவது அப்படி குவிஞ்சி மறுபடியும் அப்படி அடங்குற மாதிரி, அதான் ஒலி. அப்ப ஒலி என்பது தனி பொருள் அல்ல, அலையினுடைய காந்த சக்தியினுடைய அழுத்தம். அந்த அழுத்தம் அளவுக்கு மீற போது அது தானாக ஒலியாக வருது. அந்த ஒலியாக மீற போது அதோட இன்னும் கொஞ்சம் அதிகரிச்ச போது சூடு உண்டாயிடும். அதாவது ஒலியும் ஒளியும், இந்த ஒளியாக காந்த சக்தி மாறுற போது இன்றைய உலகத்தில் நாம் அதை மின்சக்தின்னு சொல்றோம். மின்சக்தி ஒண்ணும் இல்லை, காந்தத்தினுடைய செயல்படு இயக்கம், செயல்படு நிலை. அங்க அப்படியே அழுத்தமாக இருப்பு நிலை, அந்த அழுத்தம் செயல்படும் நிலையில ஒளியாக கன்வெர்ட் ஆகிற போது, மாற்றம் அடைகிற போது அந்த அலைகள்ல இன்னொரு ஒண்ணு மோதி அந்த பிரஷருடைய இதுல முதல் ஒரு டிகிரி வரையில ஒலியாகவும் அதற்கு மேல போற போது ஒலியாகவும் சூடு. இப்போ இங்க இதை பார்த்துக்கலாம். நான் இது அழுத்தம். இந்த அழுத்தத்தை இந்த கொஞ்ச நாள் அழுத்தி கொடுக்குறேன். சத்தம் வந்தது இல்லையா? இப்ப இந்த சத்தத்தை நான் அதிகமாக அந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அந்த சூடு வந்துடும். வேறு இல்லை, அதாவது அதுலயே அந்த அழுத்தத்தினுடைய டிகிரி அதிகரிக்க அவருடைய ஃபோல்டட் ஆக்ஷன், மேனிஃபோல்ட் ஆக்ஷன் என்று சொல்ற முறையில மடிப்பு இயக்கம் என்று தமிழ்ல வச்சுக்கலாம். இது உண்டாது. இப்போ ஒலி உண்டாச்சு, சூடு உண்டாச்சு, உடனே காத்துல கலந்து வெளியேறினா நின்று போயிடும். ஆனா எழுந்தது காத்துல கலக்க முடியாத, காற்றில்லாத ஒரு பொருள், அதாவது கெட்டி பொருளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள்ல உள்ள இருக்கக்கூடிய அலை ஒலியாக எழுந்தது. ஆனா உடனே வெளியே போக முடியல. ஆனா இங்க ஒரு சர்க்குட்டை இயக்கம் இருக்கு. அதனால சுத்தி சுழண்டு அந்த ஸ்டாக்னேஷன், தேக்கமுட்டு சுழண்டு வரும்போது சுவையாகவும் மனமாகவும் மாறிடும். அந்த சுவையாகவும் மனமாகவும் மாறுற போட்டா ரசாயனம்னு சொல்றோம். ரசம் என்றால் சுவைன்னு பேர், அயனம்னா மாற்றம். ஆகவே இந்த காந்தம் என்ற ஒரு சக்தி அலை அதனுடைய அளவுல தள்ளுதல் கொள்ளுதல் என்ற அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷனாக இருந்து கொண்டு அது மீறும் போது அடுத்த நிகழ்ச்சியில ஒலியாக கன்வெர்ட் ஆகி செலவாகும், பேலன்ஸ் ஆகும். அதற்கு மேலாக ஸ்டாக்னேஷன், நீர்லையும் கடும் பொருளையும், அதாவது கெட்டி பொருளையும் இருந்து சுழண்டு வர்ற போது சுவையும் மனமே ஏற்பட்டுடும். இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அழுத்தம், ஒளி, சுவை, மனம். இதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பௌதீக அழுத்தத்துல உள்ள ஃப்ரீ பார்ட்டிகள்ல அழுத்தமாகவும், அதை சேர்ந்த லேசான கூட்டி சேர்ந்த இயக்கத்துல காற்றாகவும், அதுலயும் இன்னும் அழுத்த காற்றாகவும், அந்த காத்துல நீராகவும், அதுக்கு மேல நிலமாகவும் வர்றபோது
இதனுடைய அழுத்த நிலைக்கு தகுந்தவாறு 5ஆக மாறுது. அந்த அழுத்த நிலைக்கு வர்ற போதுதான் அதுல இருக்கக்கூடிய அலை இயக்கத்துல இந்த ஃப்ரீ பார்ட்டிகள் அலை என்ற காந்த அழுத்தம் சேர்ற போது ஒளியாக மாறுற போது, அப்ப சாதாரணமாக விண் என்ற ஆகாசம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் உடையது. அந்த அழுத்தம் காற்றினுடைய அழுத்தத்தோட சேர்ற போது ஒலியாக மாறும். அதே போல கேஸ் வெப்ப காற்றோட சேர்ற போது ஒளியாக மாறுது. அதனால அது ஒரு பௌதிக பிரிவு என்ன சொன்ன. அதே போல நீர்ல சேர்ற போது சுவையாக மாறுகிறது. நிலத்துல கெட்டி பொருள் இருக்க போது மனமாக மாறுகிறது. அதனால இந்த 5 வெளிப்படக்கூடியது ஒவ்வொரு பௌதீக பிரிவாக வச்சு பௌதீகம்னு சொல்ற போது பௌதம்னு சொல்லி அது கட்சியில நம்ம தமிழ்ல வர்ற போது பூதம்னுட்டு வந்து இந்த பஞ்சபூதங்கள் சொல்ற பாருங்க. பஞ்சபூதங்கள்னா பூதம்னா என்னமோ இந்த கற்பனை கதைகள்ல கண்ணும் மூக்கும் வச்சதுதான் எல்லாருக்கும் மனசுல வரும். அதல்ல, பௌதீக பிரிவு என்றதுக்குதான் பௌதம் என்ற வார்த்தையிலிருந்து பூதம் என்று வச்சு, பூதம் என்றால் பௌதீக பிரிவு. அது ஆகாசம், அதுக்கு மேல காற்று, அதுக்கு மேல வெப்பம், அதுக்கு மேல தண்ணி, அதுக்கு மேல கெட்டி பொருள் நிலம். ஆக இந்த 5 பௌதீக பொருள்கள்ல இருந்து வருது. இந்த உண்மையை நாம் உணர்ற போது இந்த உடல்ல இருந்து இந்த ஜீவகாந்த சக்தி அழுத்தம் பெற்று உடல்ல இயங்கிக் கொண்டு இருக்கிற போது இந்த 5 வகையான இயக்கமும் உடல்ல நடைபெறும். இந்த நடைபெறும் போது இந்த செல்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்குதே, ஒவ்வொரு செல்லுக்கும் போலாரிட்டி, அந்த காந்த அழுத்தம் ஒரு பக்கம் நார்த் போல் ஒரு பக்கம் சவுத் போல் அப்படி வச்சுதான் அடுக்கப்பட்டு இப்ப ஒவ்வொன்றும் ஒழுங்காக அடுக்கப்பட்ட அணு அடுக்குகள் தான் இந்த உடல். செல்களால ஒண்ணு பேஸ்ட் பண்ணி ஒட்டி இல்லை, கயிறு போட்டு கட்டி இல்லை, ஒன்றோட ஒன்று கவர்ச்சியினால இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்கு. இப்போ அவ்வளவும் நிக்கிறோம், 6 அடி உயரம் வரைக்கும் நிக்கிறதுக்கு அந்த டென்ஷன் இருந்தாலும் நிக்குது. காலையில இருந்து வேலை செய்தா உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி செலவாய் போச்சுன்னு வச்சுங்க. செலவாச்சுன்னா அந்த டென்ஷன் குறைய அது விழுந்து போகுது. அது விழுந்து போறது பதிலா நாம படுத்துக்கிறோம் கேட்க. ஏன்னா விழுந்து சின்ன குழந்தையில விழுந்து பழக்கமாய் அடிபட்டு நின்னு சமாளிச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரால உட்கார்ந்து மெதுவா படுக்கிறோமே தவிர இல்லைன்னா தானா விழ வேண்டித்தான். அது அந்த முறையில இப்ப ஜீவகாந்த சக்தி அப்படி இருக்கு, எல்லாம் அணு அடுக்கு இருக்கு. இந்த அணு அடுக்குல நீங்க இந்த கையை தூக்கணும்னு நினைச்சு கையை தூக்குறீங்க, கையை அசைக்கிறீங்க, கையை ஆட்டுறீங்கன்னா இதுக்கு எத்தனை செல்கள் இயங்கணுமோ அந்த ஒரு விரல் செயல்படுத்துற போது இந்த ஜீவகாந்த சக்தி இந்த உடல்ல அதுக்கு ஒரு கோடு ஏற்படுத்திக் கொள்ளுது. எத்தனை கோடி அணுக்களை சேர்த்து இந்த கையை தூக்கணுமோ அதுக்கு ஒரு இணைப்பு வருது பாருங்க. இந்த கையை தூக்குறோம், அதன் பிறகு மீண்டும் பல தடவை தூக்குற போது அந்த கோடுகளே இதுல அடிக்கடி அதை சேர்ந்து அதே போல பழக்காயிடும். அப்ப நீங்க இப்போ ஒரு டைப்ரைட்டர் வச்சுங்க, நீங்க பழகுறீங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன விரல் போகணும்ன்றது இருக்கு. அப்போ அந்த மாதிரி பழகிட்ட பிறகு முதல்ல ஒரு குழப்பமா இருந்தாலும் அப்படி என்னைக்கு இருந்தாலும் அது ஒண்ணு நினைக்கிற போது அந்த எழுத்தை அதுக்கு மேல விரல் தட்டுற அளவுக்கு வந்துடும். அப்போ இந்த எண்ணம் மூளையிலே இருக்கிற போது எண்ணமாக இந்த எழுத்துன்னு என்ற போது இதே போல கையில எப்படி ஒரு கோடு விழுந்து போச்சோ அந்த எண்ணத்துக்கு மூளையில உள்ள செல்கள் ஒரு கோடு ஏற்பட்டு போகும். அப்போ ஒவ்வொரு எண்ணத்துக்கும் மூளையில ஒரு லைன், அதாவது செல்கள் அணு அடுக்கு ஆகி அந்த வழியாக நம்முடைய ஜீவகாந்த சக்தி செயல்படுற போது அந்த எண்ணம் உண்டாகும். அதே போல செயல்களுக்கு உடல்ல உள்ள செல்கள் அடுக்கு பெற்று உண்டாகும். இப்ப மீண்டும் இந்த உடல் என்னாச்சு, எப்பொழுதுமே ஜீவகாந்த சக்தி உற்பத்தி செய்து கொண்டே இருக்குது இல்லையா?
சர்ப்ளஸ் வந்துட்டோம், அது வெளியே ஆயிட்டான் இருக்கணும், அந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கணும். அப்படி நடக்கிற போது என்ன ஆகுது? அப்ப உடல்ல சக்தி மீற போது மூளையிலையும் ஒரு தேக்கம் உண்டாகுது, உடல்லையும் தேக்கம் உண்டாகுது. தேக்கம் உண்டாகி அது வெளியே போகணுமே, எப்படி போகும்? இன்னைக்கு மழை பெஞ்சுது, தண்ணி ஓடுது. எங்க இருந்து தண்ணி எங்க ஓடும்? மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு ஓடும். அப்படி ஓடுற போது சிறு சிறு கீத்துகளாக வச்சு, அதுக்கப்புறம் ஒரு இன்னும் கொஞ்சம் சிறு ஒரு காவா மாதிரி ஆகி, அப்படி ஆகி அப்புறம் ஆறாகி கடல் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. காஞ்சி போச்சு, 10 நாள் பொறுத்தது, மறுபடியும் மழை பெஞ்சுது. இந்த மழை பெஞ்சா அந்த தண்ணி எப்படி போகும்னு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. முன்ன எப்படி எந்தெந்த வழியில ஓடிச்சோ அதே வழியில ஓடும் இல்லையா? அதே போல நாம் இப்போ ஒரு செயலை செய்து ஒரு எண்ணத்தை எண்ணி ஒரு கோடு ஏற்படுத்தி அந்த செலவாகத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் நாம் சும்மா இருக்கிற போது கூட சக்தி திணிவு ஏற்படுற போது, அது வெளியாகிற போது அது உந்துது பாருங்க. அந்த உந்துதல்ல அந்த அழுத்தத்துக்கு எவ்வளவு வேணுமோ, எது எது தோதா இருக்குதோ அந்த லைனை பிடிச்சிட்டு ஓடுது. அந்த எண்ணமே மனதுக்கு உண்டாகுது, அந்த செயல் செய்யணும் என்ற ஆர்வம் உடம்புலையும் உண்டாகுது. இப்ப இது கற்பனையா? இது ஒரு பெரிய தத்துவம். இந்த விஞ்ஞானம் உலகத்துக்கு பரவும். எப்படி பரவணும்? உங்கள் மூலமா தான் பரவும். இத பரவ வைக்கிறதுக்கு ஒருத்தர் போறார். இப்போ நீங்க கிட்ட இருக்கீங்க இதை உணர்ந்து கொள்றதுக்கும். இப்போ 200 பேர் இருக்கீங்கன்னா 200 பேர்ல ஒரு 10 பேருக்கு இப்ப அவங்களுடைய அனுபவமே வந்துட்ட மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு இன்னும் சிந்திக்க சிந்திக்க நாளைக்கு நாளைக்கு நல்லா பதிவாகி வந்துடும். இன்னும் ஒரு 10 பேருக்கு இந்த இடம் தாண்டி அந்தாண்ட போற போதே என்ன கேட்டோன்றது மறந்து போய் விட்டுடும். அது அப்படி. ஏன்னா வேறு பல எண்ணங்களும் இயக்கங்களும் அதை அடைச்சிக்கிட்டு இருப்பதனால, அதாவது இப்போ நுழைஞ்சது காதுல நுழைகிற போதே இங்க இடம் இல்லைன்னு திரும்பி போடுவேன் சில செய்திகள். நுழைந்தது உள்ள இருந்து எப்படி சுழந்து இங்க நிக்க முடியாதுன்னு இந்த காதல் போயிடும் சில செய்திகள். சிலதுதான் அப்படியே நிற்கும். அது போல ஏற்பு சக்தி எந்தெந்த அளவு இதுவரைக்கும் விரிந்து இருக்கிறதோ அந்த அளவு. ஆனாலும் இன்றைக்கு சொல்லி சொல்லி 2 தரம் 3 தரம் சொல்லன்னா அந்த ஏற்புக்குரிய உள்ள அடங்கி இருக்கிறதுனால வர வர அந்த ஏற்பு சக்தியே விருத்தியும் செய்து கொள்ளலாம். முடியாதல்ல, அந்த பேராற்றல் பொட்டன்சியல் அங்கே இருப்பதனால அதையும் ஏற்படுத்தி விடலாம். அதுக்காகினும் உறவும் மற்றதுக்கு இல்லாத போனாலும் இவர்களுக்கு புரிந்து செயல்படுத்துறதுன்னா கேட்டு இருக்கிற போது புரியுது, கேட்ட பிறகுதான் மறந்துடுறோம். அப்படி சிலருக்கு உறவுல என்னாலும் இந்த கேட்ட போது புரியறத உள்ளுணர்வாக உள்ள உயிர் சக்தியில பதிஞ்சு போகும். இது பிறவி எடுக்கிற போது இன்னொரு பிறவி குழந்தைகளா வர்ற போது அதுக்குரிய சொத்தாக மாறிடும் இல்லையா? அது அப்போ எந்த நேரத்திலையும் நல்லது செய்தா, நல்லது கேட்டா, நல்லது நினைச்சா வாழ போறதில்லை. அது இருப்புதான் நம்முடைய சொத்தாக மாறிப்போம். நண்பர்களே, இந்த ஒரு பெரிய தத்துவத்தை இப்போ இது முடிஞ்ச பிறகு கூட நீங்க இந்த இரவுல கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க. நம்முடைய உடல்ல உயிர் ஜீவகாந்த சக்தி. இந்த ஜீவகாந்த சக்தி எப்பொழுதுமே அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மாறி இந்த உடல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்குது. அதனால இப்ப எந்த செயல்லையும் நாம் விரும்பி செய்யக்கூடிய எந்த செயல்லையும் அந்த ஜீவகாந்த சக்தி செல்களை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு கோடு ஏற்படுத்திக் கொள்ளுது, ஒரு லைன். மீண்டும் தானாகவே இந்த ஜீவகாந்த சக்தி விழுந்து அது செலவாக முனையும் போது அந்த கோடுகளையே தூண்டி விடும் போது அதே எண்ணம் அதே செயலை செய்யலாமான்ற செயலாகும். அட்ஜ் ஆஃப் ஆக்ஷன். இந்த செயல் செய்யணும் என்றது ஒரு அட்ஜ் ஆஃப் ஆக்ஷன். அதே போல எண்ணம்
தானாகவே அந்த எந்த எண்ணத்துல எத்தனை செல்களை இணைச்சி இந்த எண்ணம் அவரை பார்த்தோம், அல்லது இந்த இடத்துக்கு போகணும், இன்ன இதை செய்யணும், இப்படி நினைச்சோம் என்ற ஒவ்வொன்றுக்கு ஒரு கோடில் விழுது இணைச்சுக்கிட்டு. இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கடைகள் டவுன் பக்கங்கள்ல தான் இருக்கும். கையில ஒரு ஆளு சின்ன கூடை மாதிரி மெல்லிய கம்பியினாலே இணைச்சு ஒரு சின்ன கூடை மாதிரி வச்சிருக்கோம். அப்படி அப்படின்னுவான், ஒரு இப்படின்னுவான் ஒரு கூடை வரும், அப்படின்னுவான் ஒரு உண்டை வரும், இந்த பக்கம் வருவான் ஒரு பக்கமா வரும். இது மாதிரி அதுலயே ஒரு 20-30 வேடிக்கை பண்ணுவான் இல்லையா. அது அநேகமாக 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனமான பிறகுதான் சந்தையில வந்து நிற்பான். ஏன்னா அது பாக்குறவங்களுக்கு ஒரு விந்தியா இருக்கும், அப்படியே துட்டு போட்டு வாங்கி போடுவாங்க. 10 பேர் 10 வாங்கிட்டோம்னா போதும் அன்னையோட சரின்னுட்டு. அந்த மாதிரியாக இந்த வடிவங்கள், எண்ணங்கள், செயல்கள் அவ்வப்போது லைன் மாறி 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 எதை எது இதுவரையில செய்ததோ அவையெல்லாம் அந்தந்த தொடர்பு விடும்போது தானாகவே அந்த எண்ணமும் செயலாரும் உடல்ல உண்டாகும். இதுதான் வினைப்பயன் சொல்றது. இப்போ வினைப்பயன்னா தப்பா? செய்துத்தானே இருக்குது. இந்த எண்ணம் எனக்கு ஏன் வருது? ஏன் நான் அதாவது இதுல உட்கார்ந்தேன்னா, தவத்துல உட்கார்ந்தேன்னா அந்த எண்ணம் இந்த எண்ணம் எல்லாம் எனக்கு வருதே என்று நினைக்கிறேன். வரும். பழகி வச்சது நாம அங்கதானே பழகணும். இப்பதானே தவத்துக்கு பழகிறோம். இது கொஞ்ச நாள் ஆகும், வர 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 இதுவும் உண்டாகும். இது எப்ப உண்டாகும்? வேற ஏதாவது வேலை செய்துக்கிட்டு இருக்க போது தவத்தினுடைய நினைவு உணர்வு அங்க வரும். இப்போ நீங்க 10 நிமிஷம் தவறு செய்தீங்க, 1 நிமிஷம் தான் தவத்தில் நிக்குது, 9 நிமிஷம் வெளியே ஓடுதுன்னு வச்சுங்க. இப்போ நாள் முழுவதும் கணக்கு எடுத்தீங்கன்னா நீங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் தவத்துக்கு வந்துடும் வேலை செய்யற போது. அப்ப கணக்கு எடுத்தோம்னா அங்க 9 நிமிஷம் தான் லூஸ் ஆச்சு, இங்க நமக்கு 90 நிமிஷம் கெயின் ஆச்சுன்னு இருக்கும். அதனால பாழ் போகல. நிறுத்திட முடியுமானா நிறுத்த முடியாது. ஏன்னா நாம சேர்த்து வச்சதான். அது ஏன் அந்த எண்ணங்கள்லாம் வரணும்ன்றது வேண்டியதில்லை. இப்போ ஒரு சமையல் அறை வச்சிருக்கீங்க, ஒரு 100 சாமான் வேண்டியது, மசாலா அல்லது காஃபி, டீ பொடி, மற்றதெல்லாம் இருக்கு, சக்கரை எல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியது டீ தூள். டீ தூள் எடுக்கலான்னு போறீங்க, இதை திறந்தா இந்த 100 தெரியுது. நான் டீ தூள் தானே நான் வேண்டேன், இந்த 100 ஏன் பதில் தெரியணும்ன்றது கேள்வி இல்லை, நான் வச்சதான். இப்போ தேடி எடுக்கிற போது முன்ன வச்சது கண்ணுக்கு படுமா? அதே போல 1000 எண்ணங்களும் நம்முடைய சொத்து. இது வரைக்கும் நாம அதை தான் சம்பாதிச்சோம். அப்ப நம்முடைய சொத்து, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை தள்ளிடவும் முடியாது. இதுல என்ன செய்வது என்ன தள்ளுவதுன்றதை இப்ப நாம செய்வோம் என்று செய்யணுமே தவிர மன அமைதி வேணுமானால் அதுதான் சரி. அதாவது முடிந்ததை செய்யணும், முடியக்கூடியதான் நினைக்கணும் என்பதற்கெல்லாம் இந்த இயல்பான வழியில வரணும். ஆகவே இந்த முறையில அறிவினுடைய பேராற்றல எண்ணி பார்க்கிற போது அந்த அறிவை உடைத்தாக அந்த அறிவுக்கு ஏற்றவாறு கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்ற முறையில மனம் நினைத்தால் அந்த மனதோட உடல் ஒட்டி செயலாவதற்கு உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் இணைச்சி செயல்படுவதுதான் கோஆர்டினேஷன். நான் கையினால இது எடுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க, நினைக்கிற போது கை தயாராக எடுக்குதுன்னு சொன்னா இது கோஆர்டினேஷன். ஆனா கை எடுக்கணும்னு தூக்குற போது இதுல எல்லா செல்களும் ஒத்துழைச்சாதானே கையை தூக்க முடியும். சிலது எங்க இது வரல, எனக்கு கையே வரலீங்க, நான் வர முடியலன்ற. இங்கே கோஆபரேஷன் இல்லை, இந்த செல்கள்ல கோஆபரேஷன்ல விட்டு போச்சு. அந்த மாதிரி கோஆபரேஷன், கோஆர்டினேஷன் இவைகளெல்லாம் வச்சு நம்ம உடல்ல உள்ள செயல்கள் எல்லாம் பார்க்கிற போது ஒரு பெரிய பிரபஞ்ச இயக்கமே நம்ம உடலுக்குள்ளாக, ஒவ்வொரு செல்லுக்குள்ளாக, ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாக அமைந்திருக்கிறதும் இயங்குறதும் அது பெரிய பொக்கிஷமாக நினைத்து கொண்டு இந்த ஒரு பெரும் பொக்கிஷத்தை எந்த முறையில எவ்வளவு மதிப்போடு
நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். அதை கெடுக்காத நல்ல முறையை அமைச்சு வச்சு அவருடைய இனிமை கெடாத நாம் எப்படி வச்சிருக்கணும் என்றதை தெரிந்து கொள்றதுக்குத்தான் இந்த உண்மை உணர்வு வேணும். உள்ளதை தெரிஞ்சு கொள்றதான் தத்துவம். உள்ளதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில பயன்படுத்துற போது சாத்திரம். சாத்திரங்கள் எல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்தி காணக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு தெளிவு, எக்ஸ்பீரியன்ஸ் சாஸ்திரம். உள்ளது உள்ளவாறு என்னைக்குமே மாறாது. அதுதான் தத்துவம். ஆகவே தத்துவம், சாத்திரம் இவைகள் ரெண்டுமே நமக்கு தேவை. அந்த முறையில இன்னைக்கு காலையில பிரம்மத்துக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு, அறிவே எப்படி பிரம்மமாக இருக்கிறது, பிரம்மமே எப்படி அறிவாக இருக்கிறது, அது 3 நிலைகள்ல பிரபஞ்சத்துல இயங்கி இருக்கிறது என்ற விளக்கம் கொடுத்தேன். இப்போ இந்த 6வதாக அறிவுடைய ஒரு பெருமை, அவனுடைய பேராற்றல், பொட்டன்ஷியல், இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு இது எங்கே போக வேண்டும் என்பது பிறவி பயனாக அது வந்ததுன்னு பார்க்கிற போது அது இறைவனை போய் சேர வேணும். அந்த அளவுக்கு விரிந்து தான் அதுவும் ஒன்றாக வேணும். 6 மலையில புறப்படுது. நீங்க போய் கேட்டா எங்க போறீங்கன்னா சொல்லாது. அது பாஷையில இருக்கு. ஏன்னா கடலை நாடி ஓடுது. கடல்ல இருந்து தான் வந்தது, அதனால கடலை நாடி ஓடுது. கடல்ல இருந்து வந்ததா, கடல் கீழே இருக்குது மேல இருக்குதுன்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கடல்ல இருந்து சூரிய வெப்பத்தினால அது ஆவியாகி மேல போய் மழை பெஞ்சு மறுபடியும் இங்க வந்ததானே மழை. ஆனா எங்க இருந்தாலும் அந்த கடல் தண்ணி தான், கீழே இருக்கக்கூடிய கடல் தண்ணி தான் இப்ப மேல வந்து மலையில இருந்து வரக்கூடிய ஆறாக வருது. ஆனா அது எங்க நோக்குதுன்னா அது எங்க இருந்து வந்தோமோ அதையே நோக்குது. அதே போல இந்த மனிதனுடைய அறிவு எங்க இருந்து புறப்பட்டுதோ அந்த இடத்தை நோக்கிறது தான் இறைநிலை நாட்டம். தடுக்க முடியுமா? முடியாது. தடுத்தா திசை மாறுது. திசை மாறுற போது இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் உண்டாகுது. அதனால அந்த தடையெல்லாம் நீக்கி கொண்டு இதுவரையில தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட தடைகள் பதிவாக இருக்குது. அந்த பதிவுகள் எல்லாம் போக்குவதற்காக அகத்தாய்வு முறையில ஒவ்வொன்றையும் படிப்படியாக செய்து நீக்கி கொண்டே வர இந்த ஒரு பெரும் மதிப்பு, இந்த உடல்ல உள்ள மதிப்பு, உயிர்ல உள்ள மதிப்பு, அறிவுல உள்ள மதிப்பு உணர்ந்து கொண்டால் இதை எவ்வளவு செம்மையாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு தெளிவையும் பற்றி அந்த முறையில நாம் பயன்படுத்தும் போது எந்த அளவுல நாம் அந்த மாதிரி பயன்படுத்துறோமோ உண்மைக்கு ஏற்ற முறையில, தத்துவத்துக்கு ஏற்ற முறையில அந்த அளவுல அமைதியும் இன்பமோ பேரின்பமோ நிலைக்கும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க.